உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள். இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் தமிழ் திரைப்பட நடிகை மற்றும் தீவிர முருகருடைய பக்தையான சரண்யா நாக் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வாங்க அவங்கள பார்க்க போலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதாவது இந்த காதல் அப்படிங்கிற படத்துல வந்து இந்த முகத்தை வந்து எல்லாரும் பாத்துருப்பாங்க. அது வந்து ஒரு லேண்ட்மார்க்கான மூவி அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி நீங்க இன்னும் நிறைய தெலுங்கு படங்கள் நடிச்சிருக்கீங்க, மலையாளம் நடிச்சிருக்கீங்க. அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கு. மெயினா வந்து முருகரை பத்தி நிறைய விஷயம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கணும், பேசணும். போயிடலாமா? கண்டிப்பா போயிடலாம். திருவருள் சேனலுக்கு வந்து நான் பேட்டி கொடுக்கற என்ன நீங்க கூப்பிட்டது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். உங்களோட சேனல் வந்து நான் பாத்திருக்கேன்க்கா, ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா ஒரு நாள் வந்து வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஏதோ சர்ச் பண்ணிட்டே இருந்தேன். சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க வந்து ஒரு பிரபல ஜோதிடரோட வந்தது, யூடியூப் வந்து வந்தது. எனக்கு வந்து சரி இதுல என்ன இருக்க போது, எல்லாருமே ஒரு பூஜை அறையை காமிக்கிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா அது டீட்டெயில்டா பண்ணிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது இந்த அரிசி ஏன் வைக்கிறீங்க, இந்த குங்குமப்பூ வந்து ஏன் வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து சுவாமி எந்த சைடு வச்சா உங்களுக்கு வந்து தீர்க்கமா இன்னும் நல்லா சுவாமி வந்து சேவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருந்தீங்க. எனக்கு அது ஜஸ்ட் ஒரு யூடியூப் பாக்குற ஒரு இது தெரியல. வீட்டுல வந்து அன்றாடம் எல்லாருக்குமே தெரியாத விஷயங்களை நீங்க சொல்லும் போது நான் அது 2 பார்ட் இருந்தது. நிச்சயமா 2 பார்ட்டுமே ஃபுல்லா உட்கார்ந்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஷோ. அதனால ஹேவ் டு தேங்க் முதல்ல திருவருள் டிவி, அவங்களுக்கு தான் தேங்க் பண்ணேன். இவங்களுக்கும் ரொம்ப தேங்க் பண்ணேன். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விஷயம் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து நடுவுல கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. அப்ப அவங்களுக்காக எக்ஸ்பிளனேஷன் இருக்காது. ஆனா நீங்க வந்து அவர் சொல்லி முடிக்கிற வரைக்கும் நீங்க வந்து அதை பொறுமையா கேட்டு உள்வாங்கி அடுத்தது இது பண்ணீங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பா இந்த நேரத்துல வந்து நம்மளோட சேனல் குருஜி டாக்டர் சிவகு சதீசீலன் சார், அவருக்கு தான் வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் வந்து நிறைய பேருக்கு வழிகாட்டிட்டு வராரு. ஒரு பூஜை ரூம் அப்படிங்கறத யாரும் அவ்வளவு சீக்கிரம் வந்து வெளியில எல்லாருக்கும் காட்டிட மாட்டாங்க. ஆனா வந்து நேர்கள் நிறைய பேர் வந்து பலன் பெறணும் அப்படிங்கறதுக்காக தன்னுடைய பூஜை அறை எப்படி வச்சிருக்கோமோ அந்த மாதிரி வச்சாதான் நம்ம எதை தேடுறோம். மகாலட்சுமி வேணும், பணம் வேணும், நமக்கு சந்தோஷமான வாழ்க்கை வேணும். இதை எப்படி நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம்ங்கறத சொல்லியிருப்பாரு. இன்னொன்னு என்னன்னா நல்ல ஒழுக்கத்துக்காக நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. அதாவது என்னன்னா இப்ப வெறும் பணம் வேணும் அப்படின்னா நீங்க வந்து பூஜை பண்ணிடுங்க, உடனே பணம் கொட்டிடும் அப்படின்னு சொல்லல. உண்மை. என்ன பண்ணா நீங்க மனசு எவ்வளவு சுத்தமா இருக்கோ அதை பொறுத்துதான் எல்லா வாய்ப்புகளும் வரும். பிரபஞ்சமும் அப்படிதான் வேலை செய்யும்ன்றது வந்து நீங்க அழகா சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் வந்து நாங்க இங்க சின்ன ஒண்ணு திண்டம் அமைக்கல. ஏன்னா இங்க நான் இந்த ஸ்டுடியோக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த இடம் பார்க்கும் போது நான் ஒரு நாள் இந்த இடத்துல வராண்டால உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்ப வந்து ஒரு நல்ல பாம்பு வந்து வந்திருந்தாங்க. அது ஆனா நம்மள வந்து எதுவும் பண்ணல. அது கமெண்ட்ஸ்ல நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்த பெருசுபடுத்தணும் அப்படின்னு சொல்றோம். அது கிடையாது. ஒரு இடத்துக்கு வந்து நீங்க போயிருக்கும் போது அந்த இடத்துல வந்து சர்ப்பம் வருது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு மட்டும்தான் வரும். கண்டிப்பாக. நீங்க வந்து அதை தீண்டாத வரைக்கும் அது உங்களை எதுவுமே செய்யாது. நான் வந்து முதல்ல அந்த சர்ப்பம் பார்த்தோன்னா நான் சின்ன வயசுல இருந்தே சர்ப்ப வழிபாட்டுல இருக்கேங்க. ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்துல நாகாத்தம்மன் கோவில் வந்து இருக்கும். அப்போ வாரம் வாரம் அங்க போயிட்டு வர்றது வந்து எனக்கு வழக்கம். அதனாலயே என்னமோ நான் வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டுடியோ அமைக்கும் போது எனக்கு ஒரு ஆசீர்வாதமா இருந்தது. அதனால நான் என்ன நினைச்சேன்னா, நான் உங்களுக்கு வந்து ஒரு திண்டம் அமைச்சு உங்களை வந்து டெய்லி ஒரு வழிபாடு பண்றேன் ஆபீஸ்ல அப்படின்னு. ஆனா அதுக்கு முதல் ஸ்டெப்பா என்னன்னா சின்னதா ஒரு படி வச்சிருக்கோம். கண்டிப்பா நம்ம வீட்டுக்குள்ள என்டர் ஆகும் போதே நேர்களே நம்ம நிறைய தெய்வ சிலைகள் பார்த்திருப்போம். ஆனா இவங்க வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ்ல வந்து அங்கேயும் நம்ம முருகர் தான் பாக்குறோம். முருகரை வந்து
நாகத்தினுடைய ஒரு பாதுகாப்புக்குள்ள அழகா வச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்க வந்து நாகத்தினுடைய வழிபாடு பண்றாங்கன்னு இதை பார்க்கும் போதே தெரியுது. இதுக்கு என்ன மேம் ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்கா? முருகன் சிலை வச்சு நாகர் வச்சிருக்கீங்க? இல்லைங்க, நம்ம பெங்களூர்ல பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல கேரளால எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா சர்பத்தோடைய கூடிய முருகன் தான் சேவிப்பாங்க நிறைய பேரு. நம்ம ஊர்ல வந்து சர்பம் வந்து அவர் காலு கீழே இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு என்னன்னா சர்பம் இங்க வந்தோடனே இவங்களது வாங்கிட்டேன் நானு. இந்த ஸ்டோன் வந்து ரொம்ப நல்ல ஸ்டோன் மேம் இது. அதனால நான் போய் ரொம்ப தூரத்துல இருந்து வாங்கிட்டு வந்தேன். அப்போ இவரு கீழே வைக்கும் போது இந்த சிலை கிடைச்சது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே அப்போ வந்து ஒரு பிரபஞ்சத்தை பாதுகாக்கிற ஒரு சக்தி, மாபெரும் சக்தியை வந்து இவர் தனக்குள்ள அடக்கி இருக்க மாதிரி இருந்தது. அதனால சரி முருகரும் இங்க இருக்கட்டும். சில பேருக்கு வந்து சர்பம் மட்டும் பார்த்தா அது எப்படி ஏத்துப்பாங்கன்னு தெரியாது. அதனால முருகரோட வழிபாட்டுலதான் நாங்க இருக்கோம், உங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக உங்களை எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நல்லதுதான் மேம் பண்ண வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து இவங்களை இங்க வச்ச பிறகுதான் எங்களுக்கு இன்னமும் வியாபாரம் நிறைய வந்தது. அருமை. கண்டிப்பா. ஏன்னா சம் சென்டிமெண்ட்ஸ் நமக்குள்ள இருக்கும். நம்ம என்னவா இருந்தாலும் நமக்குள்ள சில சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். சோ உங்களுடைய சென்டிமெண்ட் முருகர் தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். முருகரோட தீவிர பக்தை நீங்க. முதல்ல வாங்க உள்ள போயிடலாம், அதுக்கப்புறமா நம்ம டீட்டெயிலா பேசலாம். அப்புறம் நீங்க உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா அந்த யானை எல்லாம் பாத்திருப்பீங்க. ஆமா ஆமா, யானை எல்லாம் பாத்தீங்களா நம்மளோட ஹோப் மேம். அது பட்டர்ஃபிளைஸ், யானை இதெல்லாம் வந்து ஒரு வீட்டுக்குள்ள நீங்க படமா வச்சாலோ, வண்ணத்து பூச்சிகள் படம் எல்லாம் வச்சாங்களோ, உங்களுக்கு வந்து ஒரு இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு சக்தி கொடுக்கும். நிச்சயமா. நேத்து கூட ஒரு பதிவு போட்டிருந்தாங்க பட்டர்ஃபிளைஸ் பத்தி, ரொம்ப பாசிட்டிவா அழகா சொல்லுங்க. என்னன்னா அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. என்ன போட்டோ வச்சா என்ன வரப்போகுது? நிச்சயமா போட்டோ வைக்கிறதுனால கூட அந்த டெய்லியும் பாக்குறதுனால ஒரு சக்தி உருவாகும். அது நான் வச்ச பிறகு எனக்கு தெரிஞ்சது, உங்க நேயர்களுக்கும் சொல்ல விரும்பினேன். கண்டிப்பாக. உள்ள வாங்க. இது வந்து ஷூட்டிங் ஹவுஸ் மேம். ஆக்சுவலா இது ஃபுல்லாவே சீரியல்ஸ் ஷூட்டிங் ஹவுஸ் பண்றதுனால இந்த கீழ்த்தளத்தை வந்து அதை வச்சிருக்கோம். சோ வெப் சீரிஸ் எல்லாம் வந்து எடுக்கிறது உண்டு. ஏன்னா நாங்க உள்ள வந்து ஆச்சரியப்பட்டோம். அதாவது ஒரு சினிமா சீரியலுக்கான அந்த ஒரு ஷூட் ஸ்பாட் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா மெயின்டைன் பண்ணுமோ அழகா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கீங்க. வெப் சீரிஸ்க்காக வச்சிருக்கோம் மேம். சோ மேல போனாதான் என்னோட ஆபீஸ் இருக்கு. கண்டிப்பா வாங்க. அதுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃபிளை லைட் இருக்கும். நிச்சயமா பார்க்க முடியுது எங்களால. ஆமா, லைட்ஸ்லயே வந்து வெறும் பட்டர்ஃபிளை வச்சு லைட்ஸ் பண்ணிருக்கீங்க. நேர்களே பார்க்க முடியுதா உங்களால? ஒண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கு பின்னாடி நீங்க சொன்ன ஒரு விஷயமும் இருக்கு. பட்டர்ஃபிளைய வந்து அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் அதனால அப்படி வச்சிருக்கோம். கண்டிப்பாக வாங்க. இதுதான் என்னோட நிறுவனம். நிச்சயமா. இதுதான் வந்து முதல் தளத்துல வந்து அமைச்சிருக்கோம். உள்ள வரும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், இங்க நின்னீங்கன்னா அப்படிங்கிற அந்த ஒரு வைப்ரேஷனை எங்களால உணர முடியுது. ஓம் ஓம் நமோ நாராயணாயன் அழகா வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப மெல்லிய சவுண்ட்ல போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு வாசனை வருது உள்ள வந்த உடனே. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நடராஜ சிலை அமைச்சிருக்கோம். ஏன்னா கலைக்கான அதிபதி வந்து அவரு நடராஜ். அதனால சிவகாமி தாயாரோட அமைச்சிருக்கோம். 2 யானை நந்தி இருப்பாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு அண்ணா வந்து கோபி அவர்கள் கொடுத்திருந்தாங்க, கந்தர் தருவார் எதிர்காலம்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த ஓம் இருக்கு இல்லைங்களா, அது கொடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு திருநங்கை கொடுத்திருந்தாங்க, அபிநயான்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து முருகன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த அக்கா வந்து நீ எப்பவுமே நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்தாங்க, பிளஸ் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் இது வந்து விருட்சம் வரும். நீங்க சிதம்பரத்துல எல்லாம் போனீங்கன்னா நம்மளுக்கு விருட்சம் வந்து காமிப்பாங்க தெரிய விலக்கி. அதுதான் பிரபஞ்சம் வந்து உள்ள இருக்குன்றதுக்கான அர்த்தம். அதனால விருட்சம் வந்து வச்சிருக்கேன். சோ ஃபுல்லாவே வந்து ஸ்டுடியோ பேஸ்டல் கலர்ஸ்ல பண்ணிருக்கேங்க. ஆமா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதாவது ஒரு வெல்கமிங்கா இருக்கு. இந்த இடத்துல இருக்கணும், நம்ம ஒரு விஷயம் இங்க இருந்து பண்ணணும்ங்கிற அந்த ஒரு வைப்ரேஷன் தாட் வருது இதுக்குள்ள வரும்போது. அப்புறம் அவர் வந்து என்னோட குருநாதர் ஜனா சார் அவர்கள். அவருக்கு வந்து ரொம்ப இதுவா வந்து இந்த கேமரா இதெல்லாம் வைக்கணும்னு ஆசை, வாடகைக்கு வந்து கொடுத்து இது பண்ணணும்னு. அவர் இல்லாத தருணத்துல நான் இந்த ஸ்டுடியோ அமைச்சதுனால அவரோட போட்டோ எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு வரவேற்பறையில வச்சிருக்கேன். இதுவுமே பாத்தீங்கன்னா இன்ஸ்டா மூலியமா ஒரு சிஸ்டர் கொடுத்திருந்தாங்க, முருகரே வந்து வால் கிளாக்கா கொடுத்திருந்தாங்க. எனக்கு இங்க இருக்கிற பாதி இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே முருகரே கொடுத்தாங்க. எங்களால பார்க்க முடியுது. சுத்தி சுத்தி குட்டி பாலக முருகன்ல இருந்து முருகனுக்கு இவ்வளவு வடிவங்கள் இருக்குமா? நிறைய வடிவங்கள் இருக்கு. மேக்சிமம் எல்லா வடிவத்தையும் அவங்க ஆபீஸ்ல கொண்டு வந்திருக்காங்க முருகனுக்காக. இதுல இருந்தே தெரியுது உங்களுக்கு முருகன் நல்ல. இதுவுமே பாத்தீங்கன்னா மருதமலைக்கு
ஒருத்தர் போயிட்டு வந்தாரு, சரண்யான்னு சொல்லிட்டு சிஸ்டர், அவங்களோட ஹஸ்பண்ட் கொடுத்தாங்க. இது வந்து நம்ம விளக்கு கடை ராஜலட்சுமி அம்மா கிட்ட, அவங்க கிட்ட இருந்து வாங்கினேன். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, கிருஷ்ணரும் இருப்பாங்க, மயிலும் இருப்பாங்க, கண்ணும் இருக்கும், அஷ்டலட்சுமிகளுமே இருக்கும். ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது பார்க்கும் போதே. அதனால வாங்கினேன். வரவேற்பறையில வைக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைப் கிடைக்கும், நல்ல வைப்ரேஷன் இருக்கு பார்க்கும்போது. பொதுவா பசுமாடு கண்ணு பார்த்தாலே நமக்கு ஒரு மதர்லி ஃபீல் இருக்கும், கோவப்படக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். இத பார்க்கும்போது இன்னும் நிறைய ஃபீல் இருக்கு. அந்த கிருஷ்ணர் வேற. ஆமா, அதனால வச்சோம். இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா புஷ்கரா ஸ்டுடியோன்றது பாத்தீங்கன்னா இந்த மயில் வந்து முதல்ல அமைக்கல, வெறும் நான் பட்டு பூச்சி மட்டும் போட்டுதான் கேட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு ஃப்ரேம் போடணும் அப்படின்னு சொல்லும் போது நிறைய விஷயங்கள் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா மயில் அமைஞ்சது, அந்த கலர் டோனுக்கு இதுவா பர்பிள். அப்புறமா தான் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, உனக்கு வந்து இன்பில்ட்டாவே முருகரோட இந்த இது வருது, நீ எந்த தெருவுல இருக்க? நான் வந்து சொன்னேன், செந்திலாண்டவர் ரோட்ல இருக்கேன். பார்த்தோம். எனக்கு அப்பதான் எல்லாமே தெரியுது, அவரோட அதாவது வழி நடத்தல் வந்து எல்லாத்துலயுமே இருக்கு அப்படின்னு சொல்லி அது உணர்றதுக்கு தான் உங்களுக்கு டைம் ஆயிருக்கு. அது நீங்க சொன்னது உண்மை. ஏன்னா நமக்கு ஒண்ணு தெரியும், ஆனா உண்மையிலேயே அந்த கடவுள் தான் நம்மள வழி நடத்துதான் நமக்கு உணர்றதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஆமா. அதுக்கப்புறம் இந்த போர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்க என்னென்ன படங்கள் எல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிடுங்க மேம். ஏன்னா காதல் அப்படிங்கிற படம் மூலமா நீங்க வந்து ஒரு பிரபலம், அந்த முகம் வந்து எல்லாருக்குமே தெரியும். அதாவது அந்த குழந்தை ஃபேஸ்ல அழுது அழுது கிளைமேக்ஸ்ல கடைசிக்கு யாருனால அந்த கிளைமேக்ஸ் அமையும் பாத்தீங்கன்னா உங்களாலதான். சோ அப்படி ஒரு அழகான ஒரு ரோல் உங்களுக்கு. சோ அந்த டயத்துல வந்து நீங்க எந்த ஏஜ்ல வந்தீங்க? நான் 4 வயசுல இருந்து நடிச்சிட்டு இருக்கேங்க. எங்க அம்மாவுக்கு வந்து நடிகை ஆகணும்னு ரொம்ப ஆசை. அதனால என்னன்னா தன்னோட பொண்ணுனாச்சு நடிக்கணும் அப்படின்னு. அப்புறம் குழந்தை நட்சத்திரமா நீ வருவாயின, காதல் கவிதை எல்லாம் நிறைய படங்கள் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்திருக்கேன், கேரக்டர் ஆர்டிஸ்டா. அப்புறமா தான் நீங்க என்ன காதல்ல பாத்தீங்க. அப்புறம் நிறைய படம் பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் 2014 வரைக்கும் தெலுங்குல மூவிஸ் வரைக்கும் பண்ணிட்டு இருந்தேன். 2015 இருந்து எல்லாம் நான் நடிக்கல. ஏன்னா அப்போ வந்து இருந்த ஒரு சினிமா வின்பம் வந்து வேற. ஒரு நடிகை வந்து குண்டாயிட்டாங்க, எனக்கு ஹைப்போதைராய்டிசம் வந்திருந்தது அந்த நேரத்துல. அப்போ இருந்த அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்காக மேம் நான் ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ்க்கு போயிட்டேன். யூஸ்வலா நான் அப்போ வந்து வெளியில சொன்னேன், எனக்கு இது மாதிரி ஹைப்போதைராய்டிசம் வந்திருக்குங்க, எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆனா பாக்குறவங்க எல்லாருமே என்னன்னா, நீ குண்டாயிட்டியான்ற அந்த ஒரு பேச்சு வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு எனக்கு. நான் ஆக்சுவலா கொரோனாக்கு முன்னாடியே மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இந்த ஃபீல்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தனிமையில போயிட்டேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். ஸோ எங்க அம்மாவும் வந்து என்னோட 19வது வயசுல வேற ஒரு வாழ்க்கையை தேடிட்ட பிறகு நான் தனியா இருக்கிற வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இது 24-25 வயசுல எனக்கு ஹைப்போதைராய்டிசம் வந்தோன்னு கிட்டத்தட்ட 30 வயசு வரைக்கும் எதுவுமே பண்ணல மேம். நான் சுத்தமா அந்த சைடே போல. 2020 தான் என்ன ஆச்சுன்னா, எல்லாருக்குமே கொரோனா வந்ததுல அந்த பீரியட்ல எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. நான் மட்டும் வெளியில வந்து இந்த தூய்மை காவலர்களுக்கு எல்லாம் வந்து காஃபி எல்லாம் கொடுத்துட்டு இருப்பேன். சோ அப்போ ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, நீ ரொம்ப அழகா இருக்கல்ல அப்படின்னு சொன்னோன்னே, ஆமால எனக்கு அப்பதான் நான் கண்ணாடி பார்க்க ஆரம்பிச்சு. எல்லாருமே இது எதுக்கு நான் சொல்றேன்னா, யூஸ்வலா இப்போ சனீஸ்வரன் வந்து எங்க வாசம் செய்வாங்க அப்படின்னு கேட்பாங்க. சனீஸ்வரனை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. ஆனா தூய்மை காவலர்கள்லாம் சனீஸ்வரனோட இதுலதான் வருவாங்க. நீங்க வந்து நம்மளை விட கீழே இருக்கிறவங்க யாருனாச்சும் ரொம்ப சந்தோஷப்படுத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கையை அவங்க பல மடங்கு உயர்த்திடுவாங்க. என் வாழ்க்கை அப்படிதான் நடந்துச்சு. என் வாழ்க்கை ஆரம்பிச்சதே அந்த தூய்மை காவலர் வந்து நீ நல்லா இருக்க அப்படின்னு சொன்னதுனால மட்டுமே பெரிய நிறுவனத்துல இருந்து எனக்கு பேட்டி வந்தது. அந்த பேட்டி கொடுத்த பிறகு 2020 இருந்து வாழ்க்கை வந்து இப்ப வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சோ நான் இந்த மொட்டை போடும் போது கூட திருத்தணியில தான் வந்து பண்ணேன். அப்ப கூட எனக்கு இந்த மொட்டை போட்டோன்னு சொன்னாங்க, அது ஃபேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கணும், பெண்கள் வந்து முடி இல்லாம இருக்கிறது எப்படி இருக்கும்னு எல்லாம் சொன்னாங்க. நான் அதை பத்தி எல்லாம் கவலையே படல. இல்ல சுவாமிக்கு தானே நான் கொடுத்தேன், முருகனுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு. சோ 2019 நான் திருத்தணிக்கு போக ஆரம்பிச்சேன் மேம். அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் படங்கள் நடிக்கலையே தவிர்த்து
பல பேருக்கு வந்து யூடியூப்ல நான் பிரபலமா தெரியுறேன். நிச்சயமா. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து அதுதான் ப்ராப்ளம் மேம். யூடியூப் தான் பாத்தீங்கன்னா எல்லாராலையும் ரீச் பண்ணக்கூடிய ஒரு இதுதான். டிராவல் பண்ணும் போதும் சரி, தூங்கும் போதும் சரி, டிவியை விட கையிலேயே பக்கத்துல வச்சு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்னா யூடியூப் தான். எனக்கு இன்னொன்னு உங்க சேனல்ல வர்றது இன்னமும் நல்ல பெருமையா இருக்கு. ஏன்னா நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்த அதை எடுத்து நேயர்களுக்கு சொல்றீங்க இல்லையா, அது வந்து இன்னும் நல்லா இருக்கு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நிச்சயமா வந்து ஏன்னா எல்லாருக்குமே வந்து நல்ல விஷயம் போய் சேரணும். நம்ம வந்து எல்லாருமே ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஓடுறோம். அத கரெக்டான பாதையில ஓடுறோமா அப்படிங்கறதான் நிறைய பேருடைய வழிகாட்டுதலோட கொண்டு போறாங்க. நிச்சயமா அதுல நீங்களும் ஒருத்தரா எல்லாருக்கும் வழிகாட்டுறீங்க அப்படிங்கும் போது எங்களுக்கு பெருமையா இருக்கு. நன்றி இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சாதிச்சவங்கிறத விட யார் வந்து அடிபட்டு அதுல இருந்து நான் எழுந்திருச்சு வந்திருக்கேன், இன்னைக்கு நான் இப்படி ஜெயிச்சிருக்கேன், அதற்கு முருகன் ஒரு காரணம். நார்மலி வந்து அவ்வளவு சீக்கிரம் யாரும் வந்து டிவோஷனல் சைடுக்கு வந்து போக மாட்டாங்க. ஆமா, காயப்படும் போது ரணப்படும் போது இதை நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. எங்க நீங்க கீழே விழுந்த பிறகும் கோவிலுக்கு போனீங்களா? நிச்சயமாக. கீழே விழுந்த பிறகு கோவிலுக்கு போனீங்களா? இல்ல நீங்க இப்பதான் திருத்தணிக்கு போறீங்களா? இல்ல நீங்க வந்து ஸ்டூடியோ அமைச்ச பிறகுதான் திருத்தணிக்கு போறீங்களா? அப்படி பலவித கேள்விகள் இருந்தது. நான் குழந்தையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மேம், எங்க அப்பா இல்லாத போதும் சரி, என் அம்மா இல்லாத போதும் சரி, சொந்த பந்தங்கள் வந்து இல்லாத போதும், ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத போதும், எல்லாத்துக்குமே வந்து சுவாமி காலை வந்து கெட்டியமா பிடிச்சுக்கிட்டேன். நிச்சயமாக. இதுல வந்து ஒரே ஒரு கரெக்ஷன், இனிமே யாரும் இல்லன்ற வார்த்தை சொல்லக்கூடாது. திருவருள் சொந்தங்கள் அனைத்து பேரும் நாங்க எல்லாரும் உங்களுக்காக இருக்கோம். ஏன்னா இதுல இருக்கிற அத்தனை நேர்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவிட்டிக்கும் யாரெல்லாம் கரெக்டான டைரக்ஷன் போறாங்களோ அவங்களுக்கு ஆதரவும் கொடுக்கக்கூடிய அழகான நண்பர்கள் தான் திருவருள்ல இருக்காங்க. நிச்சயமா வந்து உங்களுடைய இந்த ஒரு அனுபவம் எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடலா இருக்கும். அடுத்து வரவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கும் நம்புறோம். சரி, இந்த இடத்த பாத்துட்டோம். அடுத்ததாக வந்து இவங்களுடைய பூஜை அறை, முருகன் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லிட்டோம். பூஜை அறை பார்க்க. ஆமா, பூஜை அறை இது வந்து என்னோட ஆபீஸோட பூஜை அறை மேம். ஓகே. என்னோட ஆபீஸோட பூஜை அறையே வந்து எனக்கு என்னன்னா மங்களகரமா வைக்கணும்னு நினைச்சேன். இங்க முதல்ல ஒரு சின்ன ஒரு லைட் செட்டிங்கோட யானை செட் பண்ணேன். நிச்சயமாக. அப்புறம் உள்ள வாங்க. ஆஹா, ரொம்ப ஒரு அழகான பூஜை அறை. அதான் எல்லாமே டான்ஜூர் பெயிண்டிங்ல கொண்டு வந்திருக்கீங்க. அதுலயும் வந்து சிலைகள், பித்தளை சிலைகள். அந்த சிலைகள்ல எவ்வளவு அழகா வந்து அந்த அம்பாளை வடிவமைச்சிருக்கீங்க. முருகருடைய மயில்ல இருந்து அவருடைய வேல்ல இருந்து எந்த அளவுக்கு இந்த பூஜை அறையில ஒரு வைப்ரேஷன் இருக்கு அப்படிங்கறது உணர முடியுது. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு ராஜா இடத்துல, அதாவது நம்ம குருஜி சதீசீலன் சார் அடிக்கடி சொல்லுவாரு, தெய்வம் எங்க இருக்கும் அப்படின்னா ஒரு ராஜாவுக்கான வரவேற்பு என்னன்னா அந்த இடத்துல யானை முதல்ல வரும், அப்புறம்தான் வந்து அடுத்த குதிரை வரும். இந்த மாதிரி எல்லா ராஜ விலங்குகளும் வந்து ஒரு வரவேற்பு வந்த பிறந்தான் தெய்வத்துடைய வரவு இருக்கும். அதை எங்களால இந்த இடத்துல உணர முடியுது. ஏன்னா கஜத்தை வச்சிருக்கீங்க, பியூட்டிஃபுல்லா வந்து அந்த ராஜ அலங்காரம் வச்சிருக்கீங்க. முதல்ல நம்ம முருகர் இருக்காரு. நம்ம முருகரை தான் முதல்ல வச்சிருக்கேன். திருத்தணிக்கு போன பிறகுதான் இந்த வாழ்க்கையே எனக்கு. அதனால அவரு காமாட்சி அம்மனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். நான் வந்து 13 வருஷமா போயிட்டு இருக்கேன். அவங்களது வந்து வச்சிருக்கேன். பிள்ளையார்பட்டியில இருக்கிற பிள்ளையார வச்சிருக்கேன். அப்புறம் வந்து இவர் வந்து பைரவர், ஸ்வர்ண ஆகாஷ பைரவர்னு சொல்றாங்க. வாராகி அம்மன் இருக்காங்க. அதுக்கப்புறம் சத்யநாராயணன் இருக்காங்க. இவங்க வந்து மாத்தாங்கி, ராஜ மாத்தங்கிய வச்சிருக்கீங்க. இப்பதான் நம்மளுடைய சேனல்ல வந்து இன்னொரு ஒரு பிரபலமான ஒருத்தங்க, அவங்க வந்து ஜீவிதா சுரேஷ் குமார்னு நமக்கு ரெகுலரா வந்து நிறைய இந்த மாதிரி பாசிட்டிவ் கண்டென்ட் கொடுப்பாங்க. இப்பதான் ராஜ மாத்தங்கிய பத்தி பேசியிருந்தாங்க. இங்க உள்ள வரும்போது என்னால ராஜ மாத்தாங்கிய பார்க்க முடியுது. அருமை. இதுலயே ஒரு நிறைய பாசிட்டிவிட்டி கிடைக்குது. ராஜ மாத்தாங்கி ஒரு இடத்துல இருந்தாலே, ஒரு நிறுவனத்துல ராஜ மாத்தாங்கி இருந்தாலே அந்த நிறுவனம் வந்து வேலையே இல்ல, யாரும் வேலையே கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க கூட அவங்களா வந்து வேலை கொடுப்பாங்க. பட் அந்த டைம் பீரியட் எடுக்கும். கண்டிப்பாக நீங்க அவளை முழுசா நம்பணும். நிச்சயமாக. அப்புறம் வேல் வழிபாடு இருக்கு மேம் நம்ம இதுல. அதனால வேல் வழிபாடு வச்சிருக்கேன். மீனாட்சி தாயார் வச்சிருக்கேன். அவங்களுக்கு அழகா தாலி எல்லாம் போட்டு வளையல் வச்சு, அதுவும் பச்சை கலர் வளையல். ஏன்னா மீனாட்சினாலே கிரீன். சிவகாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். அவங்க நட்ராஜரோட சிவகாமி வச்சிருக்கேன். இங்கே ஒரு சிவகாமி இருக்காங்க, சிவன் இருக்காங்க,
அப்புறம் எங்களோட ஐயன் இருக்காரு, அவரு வந்து என்னோட சித்தர் மேம், என்னோட குருஜி அவரு. அப்புறம் இங்க காமாட்சி அம்மன் விளக்கு. இவங்க பாத்தீங்கன்னா பழனி ஆண்டவர். இந்த பழனி ஆண்டவர் போட்டோ வந்து ரொம்ப ஸ்பெஷல் மேம். ஏன்னா பழனி ஆண்டவர் வந்து இந்த படம் வந்து 60 வருஷம் பழமையான பழங்காலமான படம். இந்த மாதிரி ஒரு கோலத்தை அவ்வளவு சீக்கிரமா பாத்திர முடியாது. இப்ப வந்து நிறைய டெவலப் பண்ணி வந்த போட்டோஸ் தான் பார்க்க முடியும். இதை பார்க்கும் போதே தெரியுது நீங்க எவ்வளவு பழமையான. ஆனா எனக்கு என்ன சொன்னாங்க மேம், நான் இது திருவருள் டிவிக்காகவே ஸ்பெஷலா சொல்றேன். எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த கோலத்தை முதல்ல பார்த்தவங்க இந்த கோலம் நீங்க வைக்க கூடாது, இது ஆண்டி கோலத்துல இருக்காரு, நீங்க நிறுவனம் நடத்துறீங்க, ஆண்டி கோலம் வச்சீங்கன்னா நிறுவனம் ஆண்டி ஆகும்னு சொன்னாங்க. நான் அதை நம்பவே இல்லை. நான் என்ன நினைச்சேன்னா, இவரோட கோலத்தை நான் அப்படியே திருத்தணியில வச்சு இந்த போட்டோவை வாங்கினேன். வாங்கும் போது என்ன ஆகி என்ன சொன்னாரு, நான் எங்க இருந்தாலும் உனக்கு நல்லது தானே பண்ண போறேன், என்ன மட்டும் நீ நம்பு, மனுஷங்க யாரு சொல்றது நம்பாத, என்ன நீ நம்ப முழுசான்னு சொன்னாரு. இவரு வந்த பிறகுதான் இப்ப நீங்க இந்த பிஸியா பாக்குறீங்கல்ல, இது நடந்தது. அருமை அருமை. இது வந்து ஒரு அடுத்த ஒரு ரோல் மாடலான ஒரு விஷயம். சில பேருடைய நம்பிக்கை வந்து இல்ல இதுல பாசிட்டிவிட்டி இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி. முருகர் நீங்க எந்த கோலத்துல இருந்தா என்ன, எந்த கோலம் இருந்தாலும் அவர் முருகர் தான். இன்னொன்னு அவர் ஆண்டி கோலமா இருந்தா ஆண்டி கோலத்துல பாக்குறது அவ்வளவு நல்லது. டெய்லியும் பழனிக்கு போய் பார்க்க முடியாது, நான் இந்த கோலத்தை டெய்லியுமே பாக்குறேன். அவர் நிறைய அற்புதம் வந்து செய்யறாரு. அதே மாதிரி இந்த திருத்தணி இந்த போட்டோ வந்து ரொம்ப ஸ்பெஷல் மேம். நான் திருத்தணிக்கு போன பிறகு ஃபர்ஸ்ட் பண்ண போட்டோ இது. அதனால அது சென்டிமெண்டா எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இவங்க வந்து பெருமாள் லட்சுமி தாயாரோட இருப்பாங்க. அப்புறம் இந்த பாதம் வந்து என்னோட குருநாதர் பரஞ்சோதி அவரோட பாதம் மேம். இந்த பாதம் ஏன் இப்படி இருக்குன்னா, யூசுவலா சித்தர்களுக்கு வந்து எல்லாரும் காலையும் விழறதுக்கு வந்து அனுமதிக்க மாட்டாங்க. அவங்க கர்மா வந்து நீங்க சித்தர் கால்ல விழுந்தீங்கன்னாலே கர்மா வந்து அவங்க எடுத்துப்பாங்க. எங்க ஐயா வந்து எவ்வளவு கர்மாவை எடுத்திருந்தா, அவர் பாதமே ரொம்ப பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. ஆனா ஒரு நாளுமே அது வந்து அவர் கஷ்டமா சொன்னதே இல்லை. சோ இந்த வரைக்கும் வந்து என் கால்ல விழாதீங்கன்னு சொன்னதே கிடையாது. அது விழுந்ததுனாலே என்னவோ அவர் காலே இப்படி வந்து ரொம்ப ரொம்ப புண்ணாயிடுச்சு. ஆனாலும் நான் இந்த போட்டோ வச்சிருக்கேன். எனக்கு அது அருவருப்பா தெரியல. இந்த பாதத்துல விழுந்துதான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். அதனால அவருக்குன்னு ஒரு அணையா தீபம் வந்து இருக்கும். ஒரு குருவோட போட்டோ வச்சிருக்கேன் என்னோட பூஜை அறை. ஏன்னா இங்க நிறைய பேர் ஷூட்டிங்க்கு வருவாங்க. அப்ப என்னன்னா வந்தோன்னா ஒரு பூஜைக்கு வந்து வெளியில போய் கோவில்ல போடாம நானே ஒரு கோவிலாதான் வச்சிருக்கேன். நீங்க வந்து இங்க பண்ணிட்டு போங்க போதுமே. எல்லா தெய்வங்களையும் நிறுத்திருக்கீங்க. ஒரு வியாபார ஸ்தலத்துக்கு எந்தெல்லாம் முக்கியமோ எல்லாமே இங்க இருக்கு. இதுல எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, சிவன் நந்தி எல்லாரும் வைப்பாங்க, அத வந்து ஒரு நீருக்குள்ளதான் வைக்கணும்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு? மேம் யூசுவலா இது ஒரு ஹாட் பிளேஸ்ல வந்து இருப்பாங்க. அவருக்கு வந்து சூடு தன்மை ஜாஸ்தி. ஆமாம், அதனாலதான் அவர் மேல தண்ணி சொட்டுற மாதிரி இருக்கும். எங்களுக்கு இதை பண்ண முடியல. அதனால என்னன்னா ஒரு செம்புல வந்து தண்ணி வச்சு, ஒண்ணு செம்பு இல்லைன்னா வந்து சில்வர்ல வந்து தண்ணி வச்சு அவருக்கு வச்சோம்னா அந்த சூட்டோட இது, ஏன்னா இங்க நிறைய பேர் வராங்க, எல்லாத்தையுமே அவர் கிரகிக்கணும். அப்ப இருக்கிற இடம் வந்து ரொம்ப சூடாயிடும். நான் அது உணர்ந்திருக்கேங்க. ஏன்னா திருவண்ணாமலையில வெளியில எல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ காத்தோட்டமா இருக்கும். அவ்வளோ காத்தோட்டமா இருக்கும். அப்பா கிட்ட நெருங்க 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 அந்த அவரோட கர்ப்பகிரகத்துக்குள்ள இப்படி பார்த்து எட்டி பார்த்தாலே அவ்வளோ சூடு அப்படியே முகத்துல வீசும். நீங்க வரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம முகமே நனைஞ்சு ட்ரெஸ்ஸே நனைஞ்சுதான் வெளியில வருவோம். அவ்வளோ சூட. ஏன்னா அக்னி தலம் அது அவ்வளோ சூட்டோட இருப்பாரு. அதனால எனக்கு அவ்வளோ சூடு வந்து இங்க எத்தனை பேருக்கு எடுத்துப்பாங்கன்னு தெரியல. நம்ம வீட்லயே கூட வைக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க. பொதுவா நம்ம என்ன மாதிரி பார்வைகள்ல வருவாங்கன்னு தெரியாது. எல்லாருக்குமே இது பாசிட்டிவா மாறிடும். பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மயில்ல இருந்து எல்லாமே வச்சிருக்கேன் மேம். மயில் தொகலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா என் சிஸ்டர் கொடுத்தாங்க, சரண்யா. அவங்க பேரு சரண்யா தான். இது வந்து நம்ம பாம்பன் சுவாமிகள் அருளியது. இந்த எழுத்துக்கள் எல்லாம் அழகா பித்தளையிலேயே போட்டு வந்து இருக்கும். நல்லா அவங்க கொடுத்திருந்தாங்க. இந்த மோதிரம் எல்லாம் இப்போ நிறைய இப்ப முருகர் டிவோட்டிஸ் எல்லாம் வந்துட்டாங்க. மோதிரம் இதுலயே பண்றாங்க. அவரோட மோதிரம் அப்புறம் வந்து கழுத்துல இதெல்லாம் வந்து வேல் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி ஜானகின்னு ஒருத்தவங்க கொடுத்தாங்க, அவங்க ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன். சஸ்திர பந்தம் வந்து வீட்டுல வைக்கிறத விட நிறுவனத்துல நீங்க வச்சீங்கன்னா, சஸ்திர பந்தம் வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிசினஸ் வந்து கை கொடுக்கும் மேம். ஆனா இது எதுவுமே ஒரே நாள்ல நடக்காது. இது உண்மை சொல்றேன் மேம். இப்போ இது வந்தோன்னு நிறைய பேர் கேட்டாங்க, அப்போ உங்களுக்கு நாளையில இருந்து வேலை வந்துருச்சா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா இப்ப வேலை வந்திருக்கு.
கிட்டத்தட்ட இவங்க வந்து 3 மாசம் ஆறுது. ஆனா அவங்க அந்த இடத்த முதல்ல புனிதப்படுத்தணும், உண்மை. ஆட்கள் வரணும், நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோம் பாக்கணும். இப்ப சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க, சுவாமியை கும்பிட்டீங்கன்னா கூரையை பிச்சு கொடுத்துருவாருல அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாலே கூரையை பிச்சு கொடுப்பாரு. ஆனா நீங்க அந்த கூரையை பிச்சு கொடுக்கும் போது நீங்க எந்த அளவுக்கு இருக்கணும்ல, நீங்க போட்டி பொறாம இல்லாம இருக்கணும், நீங்க நல்ல எண்ணத்துல இருக்கணும். நம்ம ஸ்டுடியோலயும் வேலை நடக்குது, பக்கத்து ஸ்டுடியோலயும் வேலை நடக்குதா, சந்தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும். அப்புறம் நமக்கு வந்ததுன்னா இந்த காசெல்லாம் இவன் முதல்ல பத்திரப்படுத்துவாளா, அப்புறம் இவளுக்கு ஒரு 10 ரூபாய் வந்ததுன்னா 1 ரூபாய் தானம் பண்ணுவாளா, உண்மை. அந்த மைண்ட் செட்டுக்கு இவளுக்கு இருக்கா? இவளுக்கு நம்ம காசு கொடுக்கறது நல்லதுதானா, ஒரு இடத்துக்கு போய் வைக்கிறது வந்து கரெக்ட் தானா அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகள் நடக்கும். நீங்க ஒவ்வொன்னுலயா தேர்ந்தெடுத்து வந்துட்டீங்கன்னா உண்மை வந்து நிஜமாலே கூரை பிச்சு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் ஒரு எக்ஸாம் மாதிரி. அந்த யூனிட் டெஸ்ட் ஒண்ணுன்னா வைக்கும்போது நமக்கான சோதனைகள் நடக்குமே தவிர அது சாதனையில சாதனையில முடியும். ஆனா என்னன்னா உங்களுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். நான் எத்தனையோ நாள் இங்க வரும்போது நிறைய பேர் கேட்பாங்க, என்ன இந்த நிறுவனத்துல ஆட்களே இல்ல, நீங்க மட்டும் இருக்கீங்க, வேலையாட்கள் இருக்காங்க ஆனா சுத்தபத்தமா வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இங்க சுவாமி இருக்காரு, நான் சுத்தமா தான் வச்சிருக்கணும். அப்போ ஒரு நாள் இங்க ஆட்கள் வருவாங்க, சுவாமிக்கு தெரியும். ஆனா நான் வந்து நம்பிக்கையோட இருக்கேன். ஆனா சுவாமி என்ன செய்வார்னா, நான் உனக்கு அந்த நம்பிக்கையை தரேன், நீ நீ பல பேருக்கு உன் நிறுவனத்துல என்ன வேலை, டப்பிங் நடக்குதா, அப்ப நீ போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு நிறுவனம் இருக்கு, நான் எனக்கு உழைக்க வாங்க, நான் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், அப்ப என் வேலையாட்கள் எல்லாம் கரெக்டா வச்சிருக்கேன், உங்களுக்கு என்ன ஒரு உழைப்பை நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கான அழகான நம்பிக்கை அவரு கொடுத்துருவாரு. ஆனா அந்த அந்த பொறுமையை நீங்க கையாண்டுட்டீங்கன்னா போதும். யாரு என்ன சொன்னாலும் காதுல வாங்கிக்காம பொறுமையா இருந்து, இல்ல எனக்கு நல்லபடியா எல்லாம் நடக்கும், முதல்ல நம்மள நம்பணும், அதுக்கப்புறம் தான் கடவுளே உங்களை நம்புவாங்க. இது உண்மை. ஏன்னா உழைக்கும் போது நம்ம மேல நம்பிக்கை வச்சா மட்டும்தான் நம்மளால முன்னாடி போய் உழைக்க முடியும். அந்த உழைப்புலதான் தெய்வம் குடியிருக்கு. ஆமா, முதல்ல உங்களை நம்பணும். நானே என்னைய வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு, நானே எனக்கு இதெல்லாம் நல்லா இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா கடவுள் என்ன பண்ணுவாரு, இவளுக்கே தெம்பு இல்ல, நான் எப்படி இவளுக்கு தெம்பு கொடுப்பேன்? கண்டிப்பா. இவளை நம்புறாளா, இவளுக்குள்ள ஒரு சோல் இருக்கு, அதை இவ நம்பணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா போதும். எனக்கு இது வரைக்கும் அப்படிதான் மேம் என் வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. என் வாழ்க்கையை பார்த்து இப்ப நிறைய பேர் நினைக்கிறாங்க, இவங்க அந்த பரிகாரம் பண்ணாங்களோ இந்த பரிகாரம் பண்ணாங்கன்னா, ஒரே பரிகாரம் பண்ண. எப்போ திருத்தணிக்கு போனாலும் நிஜமாலே அவர் என்கிட்ட கேட்பாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரு. உங்களை தவிர்த்து எனக்கு எதுவும் வேணான்னு சொல்லுவேன். போதுமே, அவர் இருந்தாலும் போதுமே, எல்லாம் வந்துருமே. ஏன்னா அவரை தவிர்த்து என்ன மேம், இந்த 2 கை 2 கால் இருக்கு, எனக்கு உழைக்கக்கூடிய திராணி இருக்கு, அப்புறம் நான் வந்து எல்லாருக்கும் நான் என்னென்னலாம் பண்ணணுமோ, எனக்குள்ள அந்த அவுட்புட் என்னென்னலாம் பண்ணணுமோ பண்ணுவேன். ஆனா அவ்வளவு பெரிய கடவுள் வரணுமே. உண்மை உண்மை. அதனால பொன் பொருள் அப்பாற்பட்டு எப்ப அங்க போனாலும், முருகா உன்னை தவிர்த்து எனக்கு வேற எதுவும் வேண்டாம், நீ கூடவே வந்துரு. நான் சின்ன சின்ன தப்பெல்லாம் கூட பண்ணுவேன். நான் வந்து ஏன்னா நம்ம இந்த போட்டிகள் நிறைஞ்ச உலகம் தானே மேம், நானும் மனுஷன் தான், எனக்கு வந்து இயல்பு வந்து ஒரே நிலையில இருக்காது. அப்ப எப்பெல்லாம் தப்பு பண்றோமோ அப்பெல்லாம் என்னை திருத்தி நீங்க நல்வழிப்படுத்துங்க, ஆனா நீங்க என்னை விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொல்லுவேன். எனக்கு அந்த பயம் எப்பவுமே இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா கேட்கும் போது ஒரு இன்ஸ்பிரேஷனா தான் இருக்கு. ஏன்னா கஷ்டப்படாம யாருமே மேல வர முடியாது. பாக்குறவங்களுக்கு வேணா தெரியலாம், ஓ இவங்க இப்படி எல்லாம் இருக்காங்க, இதற்கு பின்னாடி எத்தனை வருஷம் நீங்க இந்த உழைப்ப போட்டிருக்கீங்க, எவ்வளவு துன்பங்கள் அவமானங்கள் கஷ்டங்களை கடந்து இன்னைக்கு நீங்க வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்கீங்கிறது இது ஒரு உண்மையான ஒரு ரோல் மாடல். எத்தனையோ வாட்டி இப்ப நீ நின்னுட்டு இருக்கீங்களா, இங்க நின்னுட்டு சுவாமியை பார்த்து எத்தனையோ வாட்டி அழுது இருக்கேன், சுவாமி நான் மட்டும் தனியா இருக்கனே, யார வந்து வேலைக்கு வர கேட்க மாட்டாங்களா, புது ஸ்டுடியோன்றதுனால நம்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் ஒரு குரல் கேட்க, என்ன நம்பு, நீ உன உழைப்ப கொடுத்துட்டு அதுக்கான உனக்கு விலை மதிப்பை நான் கொடுக்குறேன், உனக்கு கொஞ்சம் எனக்காக பொறுமைக்காரு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நான் வெளியில போய் நான் இமேஜின் பண்ணிட்டே இருப்பேன், இங்க ஒருத்தவங்க வருவாங்க, இங்க இருந்து ஒருத்தவங்க வருவாங்க, 2 ஸ்டுடியோவும் பிஸியா இருக்கும், அப்புறம் கீழே ஷூட்டிங் நடக்கும், மேல ஆக்சுவலா நான் என்னெல்லாம் இமேஜின் பண்ணணும் அது இப்ப நடக்குது. இமேஜினேஷன் கூட மேம். நிச்சயமாக. இதை நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, கனவு காணுங்கள், நீ என்னவா ஆகணும்னு நினைக்கிறியோ முதல்ல கனவு காணு, அப்பதான் நீ அதை ஜெயிப்பேன். நீங்க இப்ப அதை பண்ணிட்டு இருக்கீங்க. அருமை. அதனால நீங்க உங்களை ரொம்ப நம்பணும் மேம். அப்புறம் இந்த யூடியூப்ல காமிக்கிற இன்னொன்னும் நான் சொல்லிக்க விரும்புறேன். ஒரு யூடியூப்ல வருதுன்னா கண்ட மேனிக்கு சிலதெல்லாம் இருக்கும் மேம்,
அதாவது நீங்க இந்த பரிகாரம் பண்ணிடுங்க, அந்த பரிகாரம் பண்ணா உடனே ஜெயிச்சிடுவீங்களா? இல்ல, முடியாது. உழைக்கணும்ல. அதனால உழைச்சு அந்த பரிகாரத்தை பண்ணுங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. அது உங்க டிவி வந்து நல்ல ஒழுக்கத்தோடு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சேனல்ஸ்க்கெல்லாம் எல்லாருமே வந்து ஆதரவும் கொடுக்கணும். சோ நீங்க வந்து இவ்வளவு பிரபலமா இருந்தும் நிறைய பிஸியா இருந்தோம், நிச்சயமா எங்க சேனல்ல என்ன வருதுங்கிற அந்த ஒரு பார்த்து நாங்க அப்ரோச் பண்ண உடனே ஒரு தயக்கம் காட்டல, ஒரு இது சொல்லல, வாங்க அப்படின்னு போன்ல சொல்லும் போதே உங்க சிரிச்ச முகம் தெரியுது, இவங்களை பார்த்தா தெரியும், எப்பவுமே அந்த ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் இருக்கு. ஸோ இவங்க டிராவல் பண்ண விஷயத்த பார்த்துட்டோம், இவங்களோட இடத்த பார்த்துட்டோம், முருகர் இவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இன்னும் நிறைய இருக்கு, வாங்க போய் இன்னும் டீட்டெயிலா பேசலாம். பார்த்துட்டு என்ன நினைப்பாங்கன்னா, டெய்லி இவங்க வேல்மாரில் எழுதுறேன்னீங்க, எங்க எழுத போறாங்க, நமக்காக சொல்றாங்களோன்னு. கண்டிப்பா இதை நான் நேர்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த உங்களுடைய புக்கை வந்து இது பண்ண சொன்னேன். ஸோ நீங்க நேர்களுக்கு காட்டுங்க, டெய்லி வந்து அதுல எவ்வளவு ஸ்லோகங்கள் இருக்கு, எப்படி முடியுது அப்படிங்கிற ஒரு விளக்கம். ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது திருத்தணியில் உதித்தருளும்னு இருக்கும், அது ஒரு பேராகிராஃப் எழுதிடுவேன். எல்லா பேஜ்ல வேலும் மயிலும்னு எழுதிடுவேன். அப்புறம் 65 பாடல்கள் இருக்கு. 65 பாடல்கள்